ஏற்றுமதி செயற்றுடன் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் ஜனவரியில் 13.7% அதிகரித்துள்ளது. விசேடமாக குறிப்பிடத்தக்க ஏற்றுமதி துறைகளான தேயிலை, தேங்காய், ரப்பர், உணவு, பானங்கள், மின்சாரம், மின் உபகரணங்கள், காய்கறிகள், பழங்கள், கடல் உணவு ஆகியவற்றில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக சேவை துறையிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்படுகிறது. விசேடமாக தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது. நாடுகளின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய ராஜ்யம், இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, சீனா போன்ற நாடுகளுடன் ஜனவரியில் பெரும் முன்னேற்றத்தை காண்பித்துள்ளன. அதேபோன்று வலயங்களாக பார்த்தால் விசேடமாக நப்பலயத்தை அண்மித்த நாடுகள் வளர்ச்சியை காண்பித்துள்ளன. ஐரோப்பிய நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் ஜனவரியில் ஏற்றுமதி செயற்றிறனில் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை காண முடிகின்றது. தொல்கிரியவில் உள்ள பாரிதோர் ஆடை தொழிற்சாலை இப்பொழுது மூடப்படும் நிலையில் உள்ளதுடன் சுமார் 1700 ஊழியர்கள் வேலையின் இழக்கும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பொருளாதாரத்தில் மாஸ் ஹோல்டிங் பாரியதொரு பங்கை வகிக்கின்றது. தொல்கிரிய தொழிற்சாலையில் அவர்களுக்கு 2 பிரிவுகள் உள்ளன. மாஸ் ஹோல்டிங் உயர் நிர்வாகத்துடன் நாங்கள் கலந்துரையாடினோம். ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஒவ்வொரு வருடமும் விரிவாக்கல் பிரிவு இருப்பதை நாங்கள் அறிவோம். அந்த விரிவாக்கத்திற்கு செல்ல விரும்புகின்றார்கள். ஏனெனில் அந்த தொழிற்சாலை இப்போது துணி மற்றும் ஆடைகள் இரண்டையும் உற்பத்தி செய்கின்றது. இப்போது அவர்கள் மற்றொரு தொழிற்சாலையில் ஆடை பிரிவை அபிவிருத்தி செய்யவும் இந்த தொழிற்சாலையுடன் புடவை துறையை மேலும் மேம்படுத்தவும் எதிர்பார்க்கின்றனர். தொல்கிரிய தொழிற்சாலை மாத்திரமே இருப்பதால் அந்த பகுதியில் அவர்களுக்கு வேறு பல தொழிற்சாலைகள் உள்ளன. ஆனால் இந்த விடயத்தில் தொல்கிரிய பிரிவில் இருந்து ஆடை பிரிவை எடுத்து துணிகளுக்கான பிரிவை மேலும் மேம்படுத்துவதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும். விசேடமாக முழு ஊழியர்களில் எவரையும் பணி நீக்கம் செய்யும் எண்ணம் இல்லை என அவர்களின் நிர்வாகம் எங்களுக்கு தெரிவித்தது. அனைத்து ஊழியர்களும் தமது ஏனைய துறைகளுக்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அவர்கள் ஏனைய 40 தொழிற்சாலைக்கு செல்லலாம். மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்கள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் கிளைகளுக்கும் செல்லலாம். அதிகளவில் யாராவது இருந்தால் அவர்கள் VRS எடுக்க முடியும். யாரும் தங்கள் வேலையை இழக்க மாட்டார்கள். எல்லோரும் ஏனைய தொழிற்சாலைகளுக்கு சென்று அந்த வேலைகளை செய்யலாம். இதனிடையே உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா ஒரே அளவிலான வரியை விதிப்பது நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என தலைவர் கூறினார். விசேடமாக அமெரிக்காவில் 20% 10% வரி குறைக்கப்பட்டுள்ளதை அண்மையில் பார்த்தோம். அந்த புதிய 10% வரியுடன் இலங்கை மிகவும் சாதகமான மட்டத்தில் போட்டியிட முடியும். விசேடமாக 20% வரியுடன் இந்தியா 18% இருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகள் 19% காணப்பட்டன. நாங்கள் ஏற்றுமதியாளர்களாக இருந்தோம். ஆனால் வரி 10% குறைக்கப்பட்டதனூடாக இலங்கைக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டி அடிப்படையில் அமெரிக்க சந்தைகளுக்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். இந்த வரிக்கு உட்பட்டதாக இல்லாத பல சிறந்த பொருட்கள் உள்ளன. விசேடமாக நமது தேயிலை, கருவா, தேங்காய் பொருட்கள் இந்த 30% வரிக்கு உட்பட்டதாக இருக்காது. வெளிப்புற தாக்கங்கள் இலங்கையை எவ்வளவு பாதித்தாலும் இலங்கையின் ஏற்றுமதி துறையின் முன்னேற்றத்தை பல ஆண்டுகளாக குறைந்தபட்சம் 10 என்ற அளவில் பராமரிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களில் இருந்து விலக முயற்சிக்கும் நாடுகள் அதிக வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ருத் சமூக ஊடக பதிவொன்றின் ஊடாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் தீர்வை வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள பின்புலத்தில் பல நாடுகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களில் இருந்து விலகுவதற்கு எதிர்பார்த்துள்ளன. மேலும் அனைத்து நாடுகளினதும் இறக்குமதிக்கு உடன் அமுலாகும் வகையில் விதிக்கப்பட்ட 10% புதிய தீர்வை வரியினை 15% அமெரிக்க ஜனாதிபதி அதிகரித்துள்ளார். கடந்த 9 மாதங்களில் சுமார் 20 நாடுகள் அமெரிக்காவுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை எட்டியுள்ள பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இடையே வாஷிங்டனில் நடைபெறவிருந்த அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் இந்தியா ஒத்திவைத்துள்ளது. அமெரிக்க உயர் நீதிமன்றத்தின் வரிகள் தொடர்பான தீர்ப்பை முழுமையாக மதிப்பாய்வு செய்து வருவதாக சீனாவின் வர்த்தக அமைச்சும் தெரிவித்துள்ளது.